இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாட்களில் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம். நினைத்தருளும் கர்த்தர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்து வருகிறோம். ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கும் போது, அவர் நம்மை நினைக்கும் போது, அந்த ஏற்ற வேளையில் அவர் நம்மை நினைக்கும் போது நமக்கு அவர் அடைக்கலமானவராய் இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அவர் நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார் அப்படின்னு நம்ம தியானித்தோம். நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவனாய் இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில நாம் பலவிதமான பிரச்சனைகளில சிக்கி தவித்து இருக்கும்போது ஆண்டவர் என்னை மறந்து விட்டார், அவர் என்னை கைவிட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம கலங்குகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். அவர் நம்மை கைவிட்டு விட்டார் அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம வாழ்வதற்கான அர்த்தமே கிடையாது. அவர் நம்மை கைவிட்டு இருந்தால் நம்ம என்றைக்கோ இந்த உலகத்திலிருந்து நாம் மாண்டு போயிருப்போம், மறைந்து போயிருப்போம். ஆனா ஆண்டவர் நம்மை மறக்காமல் நம்மை நினைத்திருக்கிறார். ஆனா நினைத்திருக்கிறார் அப்படின்னா ஒருவேளை நம்ம மறந்துட்டு அவர் நினைக்கிறார் அப்படின்றது அர்த்தம் இல்ல. அவர் நம்முடைய அந்த வேலை வரும்போது அந்த காரியங்களை நமக்கு வாய்க்க செய்கிறவராய் இருக்கிறார், கண்ணோக்கமாய் இருக்கிறார் அப்படின்றத நம்ம தியானித்தோம். இந்த நாள்ல நம்ம ஒரு நபரை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அவர் எப்படி நினைவு கூறப்பட்டார், எதற்காக நினைவு கூறப்பட்டார், என்ன ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான் அப்படின்னு பார்க்குறோம். இங்க எசேக்கியாவின் விண்ணப்பத்துல என்னை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி அவன் ஜெபிக்கிறான். எந்த காரியத்துக்காக நினைத்தருளும் அப்படின்னு சொல்றான் அப்படின்னா, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன், அதை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான், விண்ணப்பம் பண்ணுகிறான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அவன் வியாதியா இருக்கிறான். இந்த சூழ்நிலையில ஏசாயா போய் சொல்றாரு, உங்களுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட அந்த நேரத்துல அவன் மனம் கலங்குகிறவனாய், அவன் கவலை உற்றவனாய், கண்ணீர் வடித்தவனாய் ஆண்டவருடைய சமூகத்துல சொல்றான், நான் உமக்கு முன்பாக செய்த எல்லா காரியத்தையும் நினைத்தருளும். அவன் என்ன காரியத்தை செய்தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணி இருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதுக்கு முந்தின வசனம் 3ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்தது 5ஆம் வசனம் பின்பகுதி சொல்கிறது, அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல ஒருவனும் இல்லை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இவன் என்ன செய்தான், அந்த மோசே பண்ணி இருந்த அந்த வெண்கல சர்ப்பத்தை இவங்க நிகுஸ்தான் அப்படின்ற பேர்ல அவங்க ஒரு விக்கிரகமாக மாற்றி அதற்கு என்ன செய்தாங்க, பலியிட்டு வந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அந்த காரியங்களை அவன் உடைத்து போட்டு கர்த்தருக்கு நேராக அந்த மக்களை என்ன செய்யறான், அவங்களுடைய எண்ணங்களை கர்த்தருக்கு நேராக திசை திருப்புகிறவனாக காணப்பட்டான். அதனால அவனுக்கு முன்னும் பின்னும் இப்படிப்பட்ட ராஜா இல்லை அப்படின்னு அவனை குறித்து ஆண்டவரை சாட்சி கொடுத்து இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாட்கள்ல எப்படிப்பட்டதான சூழ்நிலையில நிறைய போராட்டமான சூழ்நிலையில் போரிட்டு வரும்போது ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது ஆண்டவர் கேட்டு மனம் இறங்கிறவராய் காணப்படுகிறார். அவனுடைய லாஸ்ட் நாட்கள்ல அவனுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி அவனை நோக்கி சொல்றாரு, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் அப்படின்னு சொன்ன, பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர் அப்படின்னு சொல்லப்பட்ட நாள்ல அவர் என்ன செய்யறாரு, சுவர்புறமாய் திரும்பி அழுறாரு, என்னை நினைத்தரலும், நான் உமக்கு முன்பதாக மன உத்தமமாய் இருந்ததை நினைத்தரலும். நம்முடைய சூழ்நிலைகள்ல போராட்டமான சூழ்நிலை, ஒருவேளை வியாதியா இருக்கலாம், இல்ல பலவிதமான பிரச்சனைகளெல்லாம் இருக்கலாம். எந்தெந்த பிரச்சனைகளை நம்ம இருக்கிறோமோ நம்ம ஆண்டவரத்துல போய் சொல்ல முடியுதா, ஆண்டவரே நான் உமக்கு முன்பதாக இந்த காரியத்துல மன உத்தமமா இருந்தேன், நான் இந்தந்த காரியத்துல உமக்காக நான் செய்தேன், என்னை நினைத்தரலும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க முடியுதா அப்படின்னு நம்ம சிந்திக்க அழைக்கப்படுறோம். என்னென்ன காரியங்கள் ஆண்டவருக்காக நம்ம செய்தோம் அப்படின்றத ஆண்டவருடைய சந்நிதியில அது எட்டோம் அப்படின்னு சொல்லிடுறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்படிப்பட்டதான சூழ்நிலையில அவன் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உடனே அவருடைய ஜெபத்தை கேட்டு 15
வருஷத்தை கூட்டி கொடுத்தார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்விலும் காணப்படுகிறதான ஒருவேளை வியாதி படுக்கையா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு போராட்டமான சூழ்நிலைகள்ல நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகிறது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம இருக்கிறோமா? ஆண்டவரிடத்துல நம்ம சொல்லணும், ஆண்டவரே இந்தந்த காரியத்துல நான் உமக்கு முன்பதாக மன உத்தமமா இருந்தேன், இந்தந்த காரியத்துல உமக்கு பிரியமா நான் நடந்தேன், இந்தந்த காரியத்துல நான் உமக்காக நான் செய்தேன், உங்களுடைய காரியங்களை செய்தேன், இதெல்லாம் நினைத்தருளி என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியத்துக்கு எனக்கு விடுதலை தாங்க, என்னுடைய நோயை என்னுடைய மாற்றி போடுங்க, வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். நம்ம அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்திருக்கிறோமா? செய்யலை அப்படின்னா இனி நம்ம செய்ய அழைக்கப்படுகிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். அப்போஸ்தலர் 10 இப்படியாய் சொல்லுகிறது. கடைசி இதுல உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கும் நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்துட்டினது. அப்போ கொர்நேலியுடைய ஜெபங்கள், அவருடைய தான தர்மங்கள் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் எட்டினது அப்படின்னு பார்க்குறோம். நம்முடைய ஜெபங்கள் மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? மற்றவர்களுக்கு நம்ம கொடுக்கிறோமா? நம்ம எந்தெந்த காரியங்களில் நம்ம ஆண்டவருக்காக நிற்கிறோம் அப்படின்றத நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இப்படிப்பட்டதான காரியங்கள் அவருக்கு நினைப்பூட்டுதலாக அவருடைய சந்நிதியில் போய் எட்டோம் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த எசேக்கியாவுடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா அவனுடைய பலவீனம் நீங்கப்பட்டது நீங்கிறது அப்படின்னு பாக்குறோம். ஏசாயா 7 சொல்லப்பட்டிருக்கிறது, அத்திப்பழத்தை அடைய கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பிளவை அப்படின்ற அந்த நோயில போடும்போது அந்த பிளவை என்ன செய்தது? அது அவன் பிழைத்தான் அப்படின்னு பாக்குறோம். அவன் ஆலயத்துக்கு போனா ஆண்டவரை மகிமைப்படுத்தினான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதற்கான அடையாளத்தை கூட ஆண்டவர் என்ன செய்கிறார்? எசேக்கியாவுக்கு கொடுக்கிறார். அந்த சாயையில 10 பாகை என்ன செய்து பின்னிட்டு போனது அப்படின்னு பார்க்குறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அடையாளத்தை எசேக்கியாவுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அவர் நினைத்தருளி அவனை ஆசீர்வதித்து அவருடைய வியாதி படுக்கையிலிருந்து மாற்றினார் அப்படின்னு பார்க்குறோம். ஒருவேளை இந்த நாட்கள்ல வியாதியோடு நம்முடைய குடும்பத்துல யாராவது அப்படி வியாதியோடு இருக்கிறாங்க, இந்த சூழ்நிலைகள்ல இருக்காங்க, இப்படிப்பட்டதான முடக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்காங்க, விடுதலை அற்றவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்காக நீங்க ஜெபிங்க, அவங்களுக்காக வேண்டுதல் செய்யுங்க. அவர்கள் என்னென்ன காரியங்கள் அவங்களுக்காக நம்ம செய்யலாம். ஆண்டவரே இவங்க அவங்களுக்காக இந்த காரியங்களை செய்திருக்காங்க, அதை நினைத்தரலும், அவங்க இந்தந்த காரியங்களை நன்மையான காரியங்களை செய்திருக்காங்க நினைத்தரலும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மை நினைத்தருளி நம்முடைய வியாதி படுக்கையை மாற்றுகிறவராக, நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறவராக காணப்படுகிறார் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த நாள்ல நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே வியாதியோடு இருக்கிற எங்களுடைய குடும்பத்தில் உள்ள நபர்கள், என்னுடைய சபையில் உள்ள நபர்கள், என்னுடைய ஊர்ல உள்ள நபர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய வீட்டில் உள்ளவங்க நபர்களுக்காக, ஒருவேளை நீங்க வியாதியா இருந்தீங்கன்னா ஜெபிங்க, ஆண்டவரே என்னை நினைத்தருளுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கலாம். ஆண்டவர் இந்த மாதத்துல இந்த நாளிலே ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவர் செய்ய வல்லமை உள்ள தேவனா இருக்கிறான்னு சொல்லி விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. ஆண்டவரே நீர் எங்களோடு தொடர்ச்சியாய் பேசிக்கொண்டு வருகிறீர். ஆண்டவரே நீர் எங்களை நினைவு கூர்ந்து ஆண்டவரே ஆசீர்வதிக்கிற கர்த்தராய் இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு நினைவு கூர்ந்து எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறீர், எங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவராய் இருக்கிறீர், எங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிறவராய் இருக்கிறீர் என்று பார்க்கிறோம். எங்களுடைய வியாதிகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தருகிற தேவனாய் இருக்கிறீர் பார்க்கிறோம். ஒருவேளை ஆண்டவரே படுக்கையில் இருக்கிறவர்களுக்காக, இல்ல நீண்ட நாட்களாக ஆண்டவரே கால்வலி, ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே தலைவலி, இப்படிப்பட்டதான வியாதியோடு ஆண்டவரே சப்பா டாக்டர் சொல்லிட்டாங்க இவங்க இனி பிழைக்க மாட்டாங்க, இவங்க இப்படிதான் இருப்பாங்க, இனிமேல் இவங்களுடைய காரியங்களை இவங்க இருந்துதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஆண்டவரே குழப்பத்தோடு ஆண்டவரே இருக்கிறதான மக்களுக்காக ஜெபிக்கிற தகப்பனே, அந்த வியாதியின் படுக்கையிலிருந்து ஒரு விடுதலை உண்டாவதாக ஆண்டவரே உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை கடந்து வரும்படியாக ஜெபிக்கிற இந்த உலகத்துல நீங்க ஒவ்வொருவருக்கும் சமாதானம் கொடுக்கிற தேவனாய் வந்தீர். ஒவ்வொருவருடைய மனதில் இருக்கிற அந்த வியாதியிலிருந்து ஆண்டவரே இருக்கிறதான அந்த பயத்தை நீங்க மாற்றி போடுங்க, வியாதியின் படுக்கையை மாற்றி போடுங்க. திமிர்வாத காரணம் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடை என்று சொன்ன தேவன், அந்த வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே இன்றும் நீ ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிற. யார் யார் ஆண்டவரே சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இந்த காரியத்துக்கு நேராக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு விடுதலை இந்த நிமிஷத்துல நீ கட்டிட வேண்டுமா ஜெபிக்கிற. அப்படிப்பட்டதான பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, உடைய இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருவரும் இருக்கிற இடங்களுக்குள்ள கடந்து போக முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீ விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர், நினைவு கூர்ந்து வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்படின்னு நாங்க எசேக்கியாவின் வாழ்க்கையிலிருந்து பார்த்தோம். அதற்கு நாங்க ஆண்டவரே உமக்கு பிரியமானவர்களாக, ஆண்டவரே உமக்கு செம்மையானவர்களாக வாழும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய காரியங்களை உங்களுடைய சமூகத்துல நாங்க அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு ஆண்டவரே துதி கன மகிமை எல்லாம் உமக்கு மாத்திரம் செலுத்துறேன். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் வியாதியிலிருந்து விடுதலை தருவாராக. ஆமேன்.